ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வித்தியாசமான ஒரு டிஷ்ஷை பார்க்க போகிறோம். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்களோ இல்லை செஞ்சுருப்பீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் இது எங்கள் ஊரில் இது கொஞ்சம் வித்தியாசமான டிஷ்ஷு தான். என்னென்னா, காலையில் மார்க்கெட்டுக்கு போனேன் மீன் வாங்கலான்னு. அங்கே மீன் ஒழுங்காக நல்லா இல்லை. அதனால எனக்கு பிடிச்ச கூனி மீன் கருவாடு இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பார்ப்போம் வாங்க. வாங்க நண்பர்களே, இப்போ முருங்கைக்கீரை கூனி அவியலுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். கூனியை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கை இலையும் கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான சில்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு ஒரு அரைப்பு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். நண்பர்களே, இதை வந்து அரைக்கும்போது கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கோங்க, நல்லா அரைச்சிடக்கூடாது. இதை செய்கிறதுக்கு நான் மண்சட்டி எடுத்துக்கிறேன். மண்சட்டியில் பண்ணானா இன்னும் சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு மண்சட்டி வாங்கி வச்சு இதை பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த மசாலையை போட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்ச உள்ளியையும் தட்டிக்கலாம். அந்த கீரையும் அடுத்து கூனி மீனையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் புளியை நம்ம இப்போ கரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறதும் நல்லது. வாங்க, நம்ம இப்போ எல்லாத்தையுமே இப்படி விரசி வச்சுக்கணும். எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகிற அளவில் எல்லாத்தையுமே விரசி வச்சுக்கணும். கூடவே உப்பும் போட்டு விரசிக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க, இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதை அடுப்பில் எடுத்து வச்சுட்டோம். இது வந்து மண் சட்டிங்கிறதுனால சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தீயை நம்ம கூட்டி வச்சுப்போம். இந்த சட்டி சூடானதுமே நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இது அடுப்பில் வச்சதுமே கொஞ்சோண்டு தண்ணியை மேல் வாக்கில் தெளித்து விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு மூடியை போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். நண்பர்களே, இப்போ சட்டி சூடாயாச்சு. நம்ம இதை திறந்து பார்த்துப்போம். இங்கே பாருங்கள், அழகாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை அடி பிடிக்காம நம்ம இப்படி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி வச்சுக்கிட்டு திரும்பவும் நம்ம இந்த மூடியை போட்டு மூடிக்கலாம். திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சுவையான மணமான கூனி மீன் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம அடுத்து இப்படி தேய்ச்சி வச்சுப்போம். அடி பிடிச்சிடக்கூடாது. இப்படி அழகாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுக்கிட்டு நம்ம மூடிக்கலாம். இப்போ இதை நம்ம திறந்து பார்ப்போம். பார்த்துட்டு இந்த கீரை வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். கீரை வெந்திருந்துச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ இது ரெடி ஆகிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுவோம். அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.